வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று, சான்றோர் பெருமக்களே, இந்த 265வது திருக்குறள் ரொம்ப அற்புதமான செய்தியை காட்டுகிறது. என்ன அப்படி அற்புதமான செய்தி? நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இன்னே செய், இப்பவே செஞ்சிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமான செய்தியை கொடுக்கிறது. வேண்டியாங்கு எய்தலால், வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். ஈண்டுன்னா இங்கன்னு இல்ல, இப்பவே இந்த பிறவியிலேயே வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த பிறவியிலேயே இந்த தவத்தை மேற்கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த திருக்குறளை சொல்லுகிறார். இது நம்ம உலகத்துல உரைபட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான செய்தி. ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, எப்பவுமே கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். ஆனா நாம அதை பயன்படுத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், திரும்ப 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 முயன்று கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, முயற்சியே செய்யறது இல்ல, திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிறோன்றது சான்றோர்களுடைய வாக்காக இருக்கிறது. பிறப்பு என்பதே வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நிறைவு செய்யாமல் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறோம். அதையும் நாம பார்க்கிறோம். அதனால வேண்டியாங்கு எய்தலால், நாம என்ன நினைக்கிறோமோ, என்ன வேண்டுகிறோமோ அதை இந்த தவம் கொடுக்கிறதுனால, அதனால அதை தள்ளி போடாதீங்க, இப்பவே செஞ்சிடுங்க அப்படின்றதுதான் இந்த திருக்குறள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். 265வது திருக்குறள். இது தவம் என்ற 27வது அதிகாரத்தின் 5வது திருக்குறள். இந்த திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு 32வது அமர்வை நோக்கி பயணிக்கிறோம். முனைவர் தி. மீரா அம்மையார் அவர்களிடம் இந்த அவையை ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம், அவைக்கு வணக்கம். இந்த சீவக சிந்தாமணி அழகாக சென்று கொண்டிருக்கும் இந்த உரையரங்கத்தில் 776 முதல் 800 வரைக்கான பாடல்கள் அதற்கான விளக்கமும் எனக்கு தரப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாடலுமே ஒரு அருமையான செய்தியை கூறுது. அழகான வர்ணனைகளோடு அற்புதமாக சீவகனின் வெற்றியை எப்படி கொண்டாடுவது என்ற அந்த ஒரு தெளிவான நோக்கத்தில் விருத்த பாவினால் மிக அழகாக எழுதியிருக்கிறார் நமது திருத்தக்க தேவர். அதில் முதல் பாடலாக வித்யாதரர்கள் கண்ட போர்க்காட்சி அப்படிங்கிற 776வது பாடல். குடையுடை வேந்தனும் குளரும் கடனும் கொடியிடும் பிடிவுடை குவர வேலமும் வெடிபடு போர்த்துடன் ஞானவில்லையே இடியுடை மலை ஏற்றி ஏறினார் அப்படின்னு ஏற்றி ஏறினார்னு அழகா கொடுத்திருக்காங்க. என்னன்னா அந்த பாடல்கள் முழுவதும் தரும் விளக்கம் மிக அருமையா இருக்கு. வெண்கொற்ற குடைகளை உடைய வேந்தர்கள் எனும் கூட்டமாய யானைகளும் பூங்கொடி போன்ற காந்தர உருவத்தியாக பெண் யானையுடைய இளங்களிராகிய சீவகனும் தம்முள் தோன்றிய பகை உணர்வால் புரியும் போரினை காண்பதற்கு வித்யாதரர்கள் இடிகளை கண்ட கார்முகிலின் மேல் உச்சியில் நின்றனர். அப்படின்னு அந்த கார்முகிலோட மேல் உச்சியில நின்றாங்களாம் இந்த போரை பார்ப்பதற்கு அப்படின்னு. வெண்கொற்ற குடைகளை உடைய வேந்தர்கள் அப்படின்னு கூட்டமாகிய யானைகள் இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் அந்த போர்ல இந்த யானைகள் அந்த ஒவ்வொரு படைகள் பத்தியுமே மிக சிறப்பா கொண்டிருக்கு. அப்ப வித்யாதர்கள் இடிகளை கொண்ட கார்முகிலின் மேல் உச்சி நின்றனர்னு அந்த வர்ணனையை பாருங்க. அப்ப காட்சி எல்லாமே அவரை கண் முன்னாடி பார்த்தபடியே எழுதியிருக்கிற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மிக அழகா தொடுக்கப்பட்டிருக்கு. கடல் போன்ற அரசர் படை கொடுத்திருக்காரு. கரையொரு கடலோடு கார்கள் ஒற்றன முறையோடு வரிகளை முழங்கி வார்த்தன அரைசரும் அமர்மலை தருணம் வீசினர் சூறை சுடர் கரணையொற்ற கோலம் செய்தவே அப்படின்னு சொல்லி கரையில் மோதும் கடல் அலையின்
ஓசையோடு. அப்ப அது ஒவ்வொரு தரமும் அந்த அலை ஓசை வரும் பாருங்க. அது கார்முகிலின் முகிலின் முழக்கமும் சேர்ந்தது போல முரசும் சங்கும் சேர்த்து ஒலித்தன. இப்ப அந்த கடல்ல கரையின் பொழுது அந்த கடல் அலை எப்படி மோதுமோ அந்த ஓசை போல போரை மேற்கொண்ட அரசர்களும் கவசம் அணிந்தனர். அவர்களோடு ஒலிக்கின்ற கடல் போன்ற அரசர் படைகளும் போர்க்கோளம் கொண்டு எழுந்தன. அந்த எல்லா ஒலியும் எவ்வளவு அழகா ஓமையப்படுத்தியிருக்காரு பாருங்க. கார்முகிலின் முழக்கமும், நமக்கு எப்படி மேகத்துல இடி சத்தம் அந்த இது கேட்குமோ அதுவும், அது போல கரையின் மீது மோதும் கடல் அதோட அலையோட அந்த ஓசை. இது எல்லாமே அரசர்கள் எல்லாமே கவசம் அணிந்திருப்பாங்கல்ல. நம்ம எல்லா இதுலயும் நம்ம வரலாற்று படம் எல்லாம் பாகுபலி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவங்க உடல் கவசம் எல்லாம் அணிந்துதான் வந்து அந்த போருக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு அரசர் அந்த மோதும் பொழுது அந்த ஓசை, அந்த ஓசையை கூட மிக அழகா இங்க தெளிவா காட்டியிருக்கிறார் நமது ஆசிரியர். அடுத்து இது கடல் போன்ற அரசர் படை. சீவகனை வாழ்த்திய போர்ப்படை. தெய்வத்தை வழங்கும் செம்பொன் வாயிலிட்டு சங்கனை படுமலை சிதறி எங்கென்னும் மெய்மர் வளைந்தனர் முழுகு விமோதல் செய்கடல் சீவகன் வாழ்க என்னவே. ஏன்னா அந்த வாழ்த்து தான் வந்து ஒருவருக்கு வந்து வெற்றியை தரும் அப்படிங்கிறத மிக அருமையா அந்த இடத்துல நம்ம ஆசிரியர் தெய்வத்தை வணங்கினார். எப்பயுமே இன்றைக்கு கூட நம்ம ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல இறைவனை வணங்கு, அப்புறம் பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கு, அடுத்து முதியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கு, இதெல்லாம் சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள் நமக்கு வெற்றியை தரும் என்பதாக தெய்வத்தை வணங்கினர். செம் தகட்டை வாயிலிட்டு கொண்டனர். பின்னர் எங்கும் பெய்யும் மழை போல் அம்பினை வீசினர். செறிந்த போரை மேற்கொண்டனர். மனமிகு மாலையும் வீரக்கலம் அணிந்த சீவகன் வாழ்க அப்படின்னு அந்த வாழ்க வாழ்க இப்ப கூட யாரு வந்தாலும் நம்ம அந்த வாழ்க வாழ்கன்னு சொல்றது ஒரு நமக்கு கூட எந்த தெய்வத்தையே நம்ம போற்றுறதுலதான் வச்சிருக்கோம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்க வாழ்க. ஏன் தெய்வத்தையே போற்றணும் அப்படின்னு அந்த போற்றுதல் செய்ய செய்ய நமக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனை வரும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த வீரக்கடலும் அணிந்த சீவகன் வாழ்க என்று கூறி அவனது போர்ப்படையும் போரில் நுழைந்துச்சு. எப்ப இறங்குறான்னா இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்று தெய்வத்தை வணங்கி எல்லாம் செய்த பிறகு அந்த போர்ப்படை இறங்கிட்டு அப்படின்னு கொண்டு வராங்க. அடுத்து எப்பயுமே நமக்கு மங்கள காரியங்களுக்கு இந்த சங்குகள் முழங்குவது அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து சங்குகள் முழங்க போர் துவங்கியது. கலந்தது பெரும்படை கணைப்பை மாறி போய் இளங்கின வாட சுலா ஒளி ஏற்றன. விளங்கின தேர்தகை வேலம் காய்ந்தன. சிலம்பின இயமரம் தொடித்த சங்கமே அப்படின்னு சொல்லி அரசர் பெரும்படை மலை போல் அம்புகளை பெய்தபடி சீவகன் படையை எதிர்கொண்டு கலந்தனம். அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து அம்புகளை வீசுறாங்க. இருதிறத்து படைகளும் மோதி கொண்டன. அப்ப ரெண்டுமே பயங்கரமான ஒரு இதுல மோதுது. குதிரைகள் ஒன்றை ஒன்று எதிர்த்தன. ஏன்னா அப்ப எல்லாமே காலாள் படைகள் தானே, குதிரை யானை அந்த மாதிரி எல்லாமே படைகள் அப்படிதான் இருக்கும். தேர்களும் ஒன்றை ஒன்று தடுத்து போரிட்டு கொண்டன. யானைகளும் அவ்வாறே எதிர்த்தன. ஊது கொம்புகள் எங்கனும் ஒழித்தன. சங்குகளும் முழங்கின. அப்ப இல்ல அங்க நம்ம போர் அப்படின்னு நடக்கும் போது காட்டுவாங்கல்ல, சங்கு ஊதுறது, அந்த இதை வச்சு ஊதுறது. இதை வந்து பகவத்கீதையில கூட அந்த 18 நாள் போர் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு காட்டுவாங்கல்ல மகாபாரதத்துல. அதே மாதிரிதான் அப்ப யானை, அந்த குதிரை ஒவ்வொன்றும் மோதின அப்படிங்கிறத மிக அழகா அந்த அம்பு மலையோட சேர்த்து இதை தவிர இது எல்லாம் ஒவ்வொன்றை கொன்று மோதிக்கொண்டன அப்படின்னு விளக்குகிறாரு ஆசிரியர். இங்க அடுத்து அம்பெனும் பூமலை சொரித்தது அப்படின்னு மீண்டும் சுற்றணி கொடுந்திலே மேக துருவிய முற்றணி பிறையாயிற்று அம்பு முழுக்கடலில் அற்றுவீழ் குலதமும் மலர்ந்த தாமரை மற்றவர் செடிகளும் மாறி ஒத்தவே அப்படின்னு சொல்லி அந்த
அம்பெனும் பூமலை போல் சொரிந்தது அப்படின்னு மிக அழகா தனது 280வது பாடல்ல மிக அழகா சொல்லியிருக்காரு. எப்படி பாருங்க, சுற்றிலும் அணியப்பட்ட வளைந்த வில்லாகிய மேகம், மேகமே வில்லாயிருக்கான், மேகம் பொழிந்தது. பிறை போன்ற முளைகளை உடைய அம்பு மலையில் மூழ்கியது. அந்த அம்போட இது மலையில் மூழ்கிடுச்சான். மகர குலைகளை காதில் அணிந்த முகங்கள் அருந்து வீழ்ந்தன. அந்த இத போட்டிருக்கிற அந்த குலைகள் காதில் இருக்கிற அந்த இது எல்லாமே முகங்கள்லாம் அருந்து விழுந்தன. இக்காட்சி காண்பதற்கு முகமாகிய தாமரை மலர்களை சொருகின்ற அம்பாகிய பூமலை பொழிந்தது. அம்பு பூமாதி அப்படியே பொழிஞ்சது. இப்ப கற்பனை செய்து பார்த்தா மேகத்திலேருந்து எப்படி மழை வருதோ அது மாதிரி அம்பா விழுந்தா எப்படி இருக்கும். அப்ப கற்பனை பண்ணி பார்த்தா அது அப்படியே மலைக்குள்ள மூழ்கி நமக்கு அம்பு மழையா பொழிந்தது அப்படின்னு சொல்லி மிக அம்பு எனும் பூமலை பொழிந்தது சொரிந்ததுன்னு மிக அழகா கொடுத்திருக்கிறாரு. அடுத்து ஒவ்வொரு தலைப்புமே ஒரு அருமையான செய்தியை சொல்றதா எந்த ஒரு அளவுக்கு உணர்வு பூர்வமா ரசித்து மிக அழகாக தன்னுடைய அந்த வர்ணனையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் பார்த்தா, அடுத்து பார்த்தீங்கன்னா 4 படையும் வீழ்ந்தது. மரப்படை பசித்தன வயலின் நார்கன குறைத்தனர் குந்தரம் கூத்தன மாத்துணி திறத்தின தௌடுதர் மைந்தர் இன்னுயிர் துறக்கம் போய் புகன துணிய நோரினர் அப்படின்னு படை வீரர்கள் முன்பு பசித்திருந்த படைகள் இப்போது பசி நீங்கி வயிறு நிறைக. படை வீரர்கள் முன்பு பசித்திருந்த படைகள் இப்போது பசி நீங்கு வயிறு நிறைக அப்படின்னு சொல்லு என்று யானைகளை கொன்று குவித்தனராம். இந்த யானைகள் எல்லாம் அப்படியே அங்க, ஏன்னா அந்த படைகள் தானே ஜாஸ்தி. அப்ப அந்த யானைகள் எல்லாம் கொன்று பிடரி முறையனை உடைய குதிரைகளையும் வெட்டி வீழ்த்தினர். தேர்ப்படையும் தாக்கி அளித்தனர். எல்லா படைகளையும் கொண்டு வந்துட்டார் பாருங்க. வீரர்களின் அடுத்து நன்ற பின் வீர சொர்க்கம் அடைக என்று அவர்களையும் வெட்டி வீழ்த்தினர். இப்படி எல்லாவற்றையுமே வீழ்த்திட்டார். பசித்திருந்த படைகள் இப்போதே பசி நீங்கி வயிறு நிறைக. வயிறு நிறையத்துக்கு அங்க என்ன சாப்பிடுறது அப்படிங்கிறதுக்கு யானைகளை கொண்டு குவித்தனர். பிறவி முறையுடைய குதிரைகளை வெட்டி வீழ்த்தினர். தேர்ப்படையும் தாக்கி அழித்தனர். வீரர்களின் நல்லுயிர்களை வீர சொர்க்கம் அடைக என்று அவைகளையும் வெட்டி வீழ்த்தனர். இவ்வாறு 4 படையினரும் அடித்தனர் அப்படின்னு சொல்லி அந்த 4 படையும் இப்படி வீழ்ந்தது அப்படின்னு நமக்கு விளக்கம் தெரிகிறது. அடுத்து யமனை போன்ற கொடிய யானைகள் ஆற்றியல் வன்மையோடு ஆண்மை மேற்படியில் வெண்டி ஏற்றவர் மாற்ற நல்லா விரும்பு மேல் விடாது நிற்பர் கூற்றம் பொற்குடை யானை கொடுலூர் அன்ற மார்பம் கீற்றுப்பட்டலையே கிடக்கென்ன கொடுத்து நிற்பர் அப்படின்னு சொல்லி 282வது பாடல்ல ஒரு நிமிஷம் தண்ணி வச்சிருந்தா குடிச்சிடுங்க. சரி சரி குடிச்சு தண்ணியா குடிங்க. குடிச்சிட்டு அப்புறம் பேசலாம். நான் பேசுறது கேக்குது இல்ல? நல்லா கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது. நீங்க பேசலாம். தண்ணி தேவைப்படும் போது தண்ணி குடிச்சிடுங்க. ஒண்ணும் நமக்கு எதுவும் அதிகமா முழிட்டு போகல. அதனால நாம பாதுகாப்பா இருக்கணும். அதனால தண்ணியும் குடிங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. உன் வீரம் உயர்வுடையது என்பதை காட்ட போரிட வல்லார் எம்முடன் போர் புரிய வருக என்று சில வீரர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு எய்த்து வருபவர் மார்பிலின்றி ஏற்றவள் மார்பில் வேல் கொண்டு தாக்காது இருப்பர். நேருக்கு நேராக பரந்த மார்பை கூற்றம் போல இருக்கு யமன் போன்ற கொடிய யானைகளின் தந்தங்கள் உழுது பார்த்த மார்பு. ஏன்னா யானையோடைய அந்த தந்தம் மிக கூர்மையாக இருக்கு. அப்ப அந்த கூர்ந்த தந்தங்கள் உழுது பரந்த மார்பு
கீற்றுப்பட்டு ஆழமாக கிடக்கட்டும் என்று கொடுத்து விடுங்கள். பாருங்க, வீரம் உயர்வுடையது என்பதை காட்ட போரிட வல்லார் எம்முடன் போர் புரிய வருகிறார். நாங்க வீரம் உங்களோடது உயர்வு அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு அழைத்து, மார்பில் ஏற்றவர் மார்பில் வேல் கொண்டு தாக்காது இருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யானைகளுடைய அந்த தந்தம் மார்புல எவ்வளவு கீற்றினா எவ்வளவு ஆழமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக அழகா எப்படி சொல்றாரு. அதுக்கு ஓமை யமனை போன்று கொடிய யானைகள். ஏன்னா யமனுக்கு அந்த இது இருக்காது. நம்ம தர்ம நியாயம் பார்த்துக்கிட்டு அப்படி இருக்க மாட்டாரு யமன். அந்த நொடியில எடுக்கிறதுன்னா உயிரை எடுத்துருவார். அது மாதிரிதான் இந்த யானைகளும் உடனே அந்த மார்பில் பட்டு எடுத்துரும் அப்படிங்கிறத அழகா. வாள் அமலை என்னும் போர் கூத்தாட்டம் 783 அழகான விருத்த பாடல்கள். விருத்த படிச்சதுனால அதனால பார்த்தா ரொம்ப ஆசையா இருந்தது படிக்க. களித்துவாள் அமலை ஆடி காட்டுவார் கண்கள் செந்தி விழித்து மேல் சென்ற வேலம் வேலினால் விளக்கி நிற்பார் தெளித்து தேர்கயிறு வாளால் அறிந்தித்த பிறவி போக்கி பழிப்பில் கொணர்ந்து கூட்டு பாகனி என்று நிற்பார். பாகனி என்று நிற்பார். எவ்வளவு அழகா எழுதியிருக்கார் பாருங்க. அவாள் அவளை என்று போர் கூட்டம். இன்னும் சிலர் வீரர்கள் உரை நின்றும் வாளை உருவி எடுத்து சுழற்றி கூத்தாடி காட்டுவார். நம்ம பார்த்திருக்கோம்ல, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. திறந்து தேர் கயிற்றை வாளால் அறுக்க குதிரைகளை விரட்டி விடுவார். இப்படி என்னென்னலாம் அங்க நடக்குமோ அப்படியே எய்தாப்புல பாக்குறோமா இதை பார்க்கனே குற்றமற்ற குதிரைகளை கொண்டு கூட்டுக என்று கூறி நிற்கிறார். நெருப்பன விழித்து எதிர்த்து வந்த யானையை வேளால் தடுத்து நிறுத்துவார். அப்ப வேகமா ஓடி வரும்போது வாழை காட்டி அப்படியே அப்படி பண்ணா அது பயப்படும்ல. வாழை அசைத்து இது பண்ண சுழற்றினா இங்கு வாழ் அம்பை என்று பெயர். அதுக்குதான் இங்க வாழம். அதாவது நம்ம வாழை எடுத்து குத்துறது இல்ல, அதை வைத்து ஒரு பயமுடுத்துதல் அப்படிங்கிறது. அதை வச்சு விரட்டுறது, அதை வைத்து என்னெல்லாம் செய்யணும் அப்படி அதை பார்த்தே குதிரைகள் வேகமா வர்றது அப்படியே நிற்குமா, அதாவது பயந்து நிற்குமா. அதுக்குதான் இத குறிப்பிடுறாரு வாழ் அமலை அப்படின்னு அந்த போர்ச்சீட்டாட்டத்துக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார். அடுத்து சிங்கமும் புலியும் மோதுகார் ஐங்கதர் கலின வாய்மார் சிறுகுபோர் கலையே என்பர் வெங்கதிர் வேலில் கட்டி வேந்ததிர் கொண்டு நிற்பார் நங்கை கல்யாணம் நன்றே நமக்கென நிற்கார் சிங்கமும் புலியும் போன்றார் சீவகன் தோழன்மாரே அப்படின்னு. சிங்கமும் புலியும் எப்படி மோதிச்சு அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. எப்படி, அதாவது அவ்வளவு ஒரு அருமையான விளக்கத்தை ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்தாரு. விக்கிதம் வர்க்கிதம் வெல்லும் உபகண்டம் முத்திரமாம் சாரியே என்னும் 5 கதிர்களையும் கடிவாளத்தையும் விடைய குதிரை போரை சிறிது நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி நிரும்பார். சில வீரர்கள் செஞ்ஞாயிறு போன்ற ஒளி வீசும் வேலினால் வேந்தன் ஒருவனை சுட்டி காட்டி இவன் நமக்கு எதிரி என்று கூறி அவனை எதிர்த்து நிற்பார். சிலர் தந்தையின் திருமணம் நமக்கும் போரை தந்ததால் நம்மையே செய்தது என்று மகிழ்ந்து நிற்பர். சிலர் இவ்வாறு சீவனுடைய தோழர்கள் சிங்கமும் புலியும் போன்ற வலிமையுடன் போர்க்களத்தில் வெளிவிடுவார்கள். எப்படி ஏன்னா நம்ம சிங்கத்தையும் ஒரு ராஜாவா சொல்றோம், புலியும் அதே மாதிரி இதான். இப்ப சீவகனும் அவனது தந்தையையும் அந்த போர் இதுல ஓமைக்கு எப்படி காட்டாக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் வலிமையான, ஆனால் அவங்களுக்குரிய அந்த போர்த்திறத்தோடு இருக்கிறதுனால் சிங்கமும் புலிக்கும் எதிரே நடக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. சுட்டி காட்டி இவன் நமக்கு எதிரி என்று கூறி அவனை எய்த்து நின்ற தந்தையின் திருமணம் நமக்கு போரை தந்ததால் நன்மையே செய்தது, அதுல மகிழ்ச்சி அடையவும் உண்டு. இப்படி ஒவ்வொன்றும் அவங்களுமே 2 பேருமே சிங்கமும் புலியுமாய் வலிமையுடன் இருக்கிறேன். ஏன்னா சிங்கமும் வலிமையானது, புலியும் வலிமையானது, தனித்துவமானது இரண்டும். அத மிக அழகா இங்க ஒப்பிட்டு காட்டுறார். அடுத்தது சீவகனின் தோழர் போர்க்கிறார்.
ஒருங்கலன் பிறந்த ஞான்றே பிறந்தவர் பெயர் விரும்பினார் பின்னினை என்றும் வழி முழவு தோளார் விரும்புவார் வேல வேட்பார் நூற்றுவ 100 கோடிக்கு இருந்தன வெறுக என்பார் இன்னன மாயினரே இன்னை மாயினரே. சீவகனின் தோழர் போர்த்திரம், அதாவது இங்க கூட இருக்கிறவங்களுடைய அந்த போர்த்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சீவகன் பிறந்த அன்றே எப்படி, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அன்றே முடிவு பண்ணிட்டாங்க. அவன் கூட பிறந்தவர்கள் அவர்கள் இதயமலையின் உச்சியை இரும்பால் கட்டினது போன்று ஆற்றல் மிக்கது. எப்படி போடுறார் பாருங்க. உதயமலையின் உச்சியை இரும்பால் கட்டினது போன்ற ஆற்றல் மிக்கவர்களாம். அதை எப்ப முடிவு செஞ்சிட்டார்? சீவகன் பிறந்த உடனே அன்றே முடிவு செய்து விட்டார்களாம். முழவினை போன்ற திண்மையான தோல் உடையவர்கள், வேலெறிந்து விளையாடும் யானை போரை விரும்புவர்கள், 100 கோடி போய் நாங்கள் இருக்கின்றோம் எதிர்ப்போர் வருக அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரஜினிகாந்த் சொன்னா, நான் ஒரு ஆளு 100, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரி இங்க ஒவ்வொரு ஆளுமே 100 ஆளுக்கு சமம் நாங்க. அதனால 100 கோடி பேர் நாங்கள் இருக்கின்றோம் எதிர்ப்போர் வருக என்று பகைவரை அழைக்கும் திறமுடையவர்கள். இவர்கள் எல்லோரும் கூடி இந்த போரில் ஈடுபட்டனர். போர்ல யார் ஈடுபட்டா, சீவகனோட யார் இருக்காங்கிறதுக்கு இவ்வளவு பில்டப்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மிக அழகாக அவர் சொல்லும் போதே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பார்க்கணும், நம்மளுக்கு அது என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், எப்படி அது இருந்ததுன்னு தெரியணுங்கிறத மாதிரி அவருடைய இது எல்லாமே இருக்கு. அன்றே அவன் கூட பிறந்தவர் உதயமலையின் உச்சி இரும்பால் கட்டினது போன்று. இப்ப பிறந்த அன்றே முடிவு செய்துட்டாங்கிறாரு. அதுல சொல்றது பாத்தீங்கன்னா, யானை போன்ற விளையாடும், வேலெறிந்து விளையாடும் யானையை போன்று 100 கோடி பேர் நாங்கள் இருக்கின்றோம் சொன்னாங்க அப்படின்னு மிக அழகா ஒவ்வொரு காட்சியை வாய்ப்படுத்தி இப்ப சீவனோட கூட இருக்கிறது. அடுத்து இப்ப போருக்கு வராங்க. பகை மன்னர்களை சிதற அடித்த குதிரை. அப்ப கூட இருக்கிற அந்த இது எப்படி எப்படி இருக்குன்னு அடுத்து சொல்லணும். 786ல கூட்டுற முறுக்கிவிட்ட குயமகன் திகிரி போல வாற்றிற்றவே தத்தன் கலின மாமலை வெல்வேல் கூட்டம் ஈட்டம் போன்று யானை நெற்றியாலும் பழித்து மண்ணில் சூற்றோடு கண்ணி சிவாமணி சிந்தி தெரியுமன்றே. அதாவது பகை மன்னர்களை சிதறடித்த அந்த குதிரை இப்ப மண்ணூருண்டையை வைத்து சுற்றி விடுவது குயவனது சக்கரம். நம்ம செய்வோம்ல மண்பானை, அதை போன்ற வாழ் வலிமை படைத்தவன் தேவதத்தன். அவனுடைய கடிவாளம் பூட்டிய குதிரை மாலை அணிந்த வெண்ணிறமான் வேட்படை வீரர்களின் கூட்டத்தை பிளந்ததாம். சுற்றி 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 அதுக்கு ஏதோ ஓமையை சொல்றாங்க. அப்படியே இந்த மண்ணுருண்டையை வைத்து அப்படியே சக்கரம் மாதிரி அப்படியே இப்போ அதுக்கு அவர் ஓமையை சொல்றாரு. வைத்து பகைவர்களின் யானைகளின் நெற்றியிலே தமது கால் புலன்களை பதிய வைத்து அழுத்தியது. அப்படித்தானே அவங்க பண்ணுவாங்க. எப்படி, அதாவது இவர் ஓமை எல்லாமே ஒரு கற்பனையே இல்லாம, அதாவது கற்பனைன்னு கற்பனை இல்லாமன்னு என்ன சொல்றேன்னா, இயல்பா நடக்கிறத ஓமையா வைத்து மிக அழகா வியப்பட வைக்கிறார். அவர் நேர்ல பார்த்த மாதிரி, ஆனா இயல்பா நடக்கிற காட்சிகளோடு பதிய வைக்கிறார் நம்ம நெஞ்சில. பகை மன்னர்களை அணிந்திருந்த போர்ப்புவையும் முடிக்கண்ணியையும் துலாமணியும் சிதறடித்து எங்கனம் தெரியும். எல்லாமே போர் பூ எல்லாமே போருக்குன்னு அந்த பூ சொல்லுவாங்கல்ல, வெற்றி அடைந்தால் ஒண்ணு, அப்புறம் போருக்கு போகும் பொழுது ஒன்று, அந்த மாதிரி பூ, அது எல்லாத்தையுமே அத சிதற அடித்து எல்லா பக்கமும் சிதற அடித்தது அப்படிங்கறத மிக அழகா அந்த மன்னர்களை, பகை மன்னர்களை சிதற அடித்த அந்த குதிரை அப்படி சுற்றி சுற்றி வருகிறதுங்கிறத மிக அழகா இருக்கு. அடுத்து சூளாமணியை கைப்பற்றிய குதிரைப்படை. பாய்ந்தது கலினமாவோ பறவையோ வெண்முட்டி வேந்தர்தம் வயிறு வேவ நகுலாம வில்லர் என்பார்
காய்ந்ததும் புரவிக்காமற் குழம்பினால் களிற்றோடு தேந்துக சேர்த்தி மாலை திருமுடி திலகம் கொண்டார். சூளாமணியை கைப்பற்றிய குதிரைப்படை எப்படி இருந்ததா? சீறி பாய்ந்து வருவது கடிவாளம் பூட்டிய குதிரையோ அல்லது பறவையோ என மன்னர்கள் அஞ்சு வயிறு எரிய கலங்கினராம். அது பறவையா அல்லது குதிரையா? இத குதிரை அப்படி பறந்து வருது. அப்ப குதிரை அப்படி பறந்து வருதுன்னா அப்ப கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு குதிரை பறந்து வரும்போதுதான் எவ்வளவு ஒரு பயமா இருக்கு. அதனால அஞ்சு வயிறு எரிய கலைஞர் நபுல விபுலர்கள் சேர்ந்து தங்களது குதிரைகளின் அழிய கால் குறும்புகளால் யானைகளின் முகப்படாது அறுத்து தள்ளினர். நபுல விபுலர்கள் சிறந்து தங்களது குதிரைகளின் கால் குழம்புகளால் யானைகளின் முகத்தை அழித்து தள்ளினார். அவற்றை பாய்ந்து செலுத்தி மாலை அணிந்த மன்னர் தம் திருமணியில் அணிந்திருந்த சூடாமணியை பற்றினர். அப்படி பாய்ந்து போய் அவங்கள பயமுறுத்திய அந்த சூளாமணிய கைப்பற்றியிருக்காங்க இந்த குதிரை. அப்ப அந்த குதிரையோட அந்த வேகத்தையும் எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்திருக்கணும் அந்த குதிரை படைகளுக்கு, பறவை போன்று பாய்ந்து வருவதற்கு. அப்ப அந்த பறவை போன்று பாய்ந்து வந்தாதான் இந்த இதுல இருந்து அந்த சூளாமணியை கைப்பற்ற முடியுங்கிறத ஆசிரியர் எந்த அளவுக்கு நினைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறப்ப மிக அருமையா இருக்கு உண்மையிலேயே. அடுத்து 788 சீர்தத்தனின் கணைகள் வீட்டிய தலைகள். காயத்தில் குழம்பு தீற்றி காரிரும் பெரிய மேகம் தோய்முன் அளவின் உள்வாய் சிலைதொரு முதிர்வை போல் மாயக்குள் மறவர் மழை பைந்தலை உதித்த செங்கன் செய்யான் திருவரன் பெயரும் செழுஞ்சிலை பகலியாளே. மிக அழகா பெருங்காயத்தின் குழம்பு பூசப்பட்டு இருந்தது அரியவாள். அதனால் வெட்டப்பட்ட விண்வரை வளர்ந்த முன்னுடைய இலவ மரத்தில் வளைந்த காய்கள் கிளைகளில் இருந்து உதிர்வன போகிறது. இலவ மரத்தின் காய்கள் கிளைகளில் இருந்து உதிரும். அப்படி சர்வசாதாரணமா மாலை அணிந்த போர் வீரர்களின் வசுந்தரைகள் சிவந்த கண்களை உடைய முருகப்பெருமானை தோன்று செல்வம் மிகுந்த சீதத்தரின் சிறந்த வில்லில் இருந்து விடுபட்ட கலைகளால் அருந்து இருந்தன. எப்படி கொடுக்கிறார்கள்? நம்ம இந்த சூரனை வதைத்த அந்த நம்ம சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியில அந்த கடைசியில சொல்லுவாங்க, அந்த வேல் வாங்கி அந்த இடத்துல அந்த வேர்த்து போகும் முருகனுக்குன்னு சொல்லி அவர் சூரனை அவ்வளவு கோபத்தோட இருந்த போது அந்த கண்கள் அவ்வளவு சிவந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சூரசம் என்னதான் அவர் சேவலும் மயிலுமா சேவலும் மரபுமா மாத்திருந்தா கூட அந்த இது அவருக்கு அந்த நன்றி உணர்வு இல்லாத அந்த சூரன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி சிவன் முருகன் கோபம் அடைகிறத மிக அழகா சிவந்த கண்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அத இங்க ஆசிரியர் சிவந்த கண்களை உடைய முருகப்பெருமானை போன்று செல்வம் மிகுந்த சிறந்த வெளியிலிருந்து விடுபட்ட கடைகளால் அறிந்து விழுந்தனர் அப்படின்னு அந்த அளவுக்கு கோபம் அவ்வளவு. இது என்ன சொல்றது, காயமா சாபமா இப்படிப்பட்ட கோபம் வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த எண்ணம் இருந்தது. போர்ல அந்த மாதிரி இருந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிறது அது ஒன்று அப்படிங்கறத மிக அழகா பாருங்க. அடுத்து யமனுக்கு விருந்து படைத்த பிரிட்டிஷேனர். நீநிற கவ்வம் வேய்ந்து சூழ்முத்தி நீலமேகம் வானல் விசுகின்ற மாரியின் மறைவாளன் கோணிர புத்தி சேனன் பொன்னணி பகலி சுற்றி வேணிர மன்ன சேனை கூட்டிற்கு விருந்து செய்தான். இது நீலக்கடலில் படிந்து அந்நீரை பருகி கொண்டு கார்மேகமாகி தூய நீர் விழிந்திருந்து பெய்கின்ற கோடை மழை போல. மழை எப்படி பெய்யுது? நீலக்கடலில் படிந்து அந்நீரை பருகி சூழ்கொள் கார்மேகமாகி அங்கிருந்து திருப்பி
தூய நிற விண்ணிலிருந்து பெய்கின்ற, இந்த திருப்பாவையிலையும் அதே மாதிரி ஆண்டாள் சொல்ற மாதிரி மழை எப்படி இங்கேருந்து அங்க. ஆனா இங்க அழகா அவர் ஒவ்வொன்னு வண்ணத்தையும் சொல்றாரு பாருங்க. நீல கடலில் படிந்து அது கார் மேகமாகி தூய நிற வருதுன்னு சொல்லி அவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு. மழைன்னு ஒரு கற்று தேடிய பொன்வண்ண நிறமுடையவன் புத்திசேனன். அவளை சொல்றதுக்கு இவ்வளவு அவன் பொன்னான அம்புகளை பொழிந்து வேல்கள் எழுத்தி கூறிட வரும் மன்னர் படையை இயமனுக்கு விருந்தாக படைத்தான். அவன் எப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்புகளை பொழிந்து வேல்கள் ஏந்தி இயமனுக்கு விருந்தாக படைத்தான். அந்த வேல்களை ஏந்தி போரிட்டத வரும் மன்னன் அந்த இவனுக்கு விருந்தாக படைத்தான் என அத சொல்றதுக்காக மிக அழகா ஏவனுக்கு விருந்து படைத்த புத்திசேனன் எப்படி படைத்தான் அப்படிங்கிறது. அடுத்து 790ல அம்புகள் தைத்த வேணியுடன் வீரர்கள். இப்ப பாருங்க, அம்புகள் அவன் எப்படி பொழிஞ்சான், விருந்து படைச்சான்னு சொல்லிட்டு, அடுத்து வீரவேல் உடம்பெழுந்தாள் சூழ வெம்புலால் தோறு செங்குருதி உன் மைந்தர் தோன்றுவார் ஓரு மேலான் மணி சூட்டு வைத்திய ஆரமே அமைந்ததோர் குடிசினார் அம்புகள் வேணி வீரர்கள் வீசி எறிந்தார்கள். பகைவர்கள் அவ்வேல்கள் உடம்பெல்லாம் தைத்திருந்தன. பொழிய மாமிச ஒளியின. அப்ப என்ன ஆகும், தைத்திருந்தா அதுல இருந்து ரத்தம் பீறிட்டு வரும், அந்த மாமிசம் எல்லாம் வரும். காண்பதற்கு பொருந்திய ஒளி பொருந்திய பட்டையை மேலே அமைப்பதற்காக பல ஆரைக்கால்கள் செருகப்பெற்ற தேர்க்குடம் போல ஆகின. வீரர்கள் அந்த வீசி எறிந்ததுனால உடம்பெல்லாம் அப்படியே மாமிசமா ஒளிவது, ரத்தம் பீறிட்டது, அதெல்லாம் அப்படியே சொன்னாங்க. அப்படியே ஒளிபந்த வகையில் இப்ப ஒவ்வொருத்தருடைய அந்த ரத்தம் பார்த்தா ஆராய் பெருகி செருகப்பட்டு தேர்க்குடம் போல ஆயின. அந்த இடம் அந்த மாதிரி இடமே மாறிவிட்டது அப்படிங்கிறத மிக அழகா அந்த எதனால வந்தது, அது அம்புகள் தைத்து மேனியுடன் அந்த வீரர்கள் இருந்ததுனால அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லுது. அடுத்து தத்தையை காக்க நடக்கும் வாட்போர். சொன்ன நாள் புலன்முலை போகம் வேண்டிய மன்னரோடு இளையவர் மரளி வாழவர் இணை விழித்தலை மயங்க வத்தலை கொன்னவில் வேடினான் நிலைமை கூறுவோம் அப்படின்னு சொல்லி 791ல திருமகள் போன்றவள் பாந்திரவ தத்தை, இந்த இளம்பகமே அதுதான். அவளின் முளை தோய்ந்து நல்ல இன்பம் விரும்பிய மன்னர்களுடன் சீவகனின் தோழர்கள் எழுத்து நின்ற புரியும் வாட்போர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க, வேறொரு இடத்தில் கூற்றவன் போல கொள்ளுதலை செய்யும் வேடேந்திய சீவக நம்பியின் போர் நிலையை இப்போது செல்வோம். திருமகள் போன்றவளா அந்த காந்தர்வத்தை, அவளுக்கு இந்த மன்னர்களுடைய நல்ல இன்பம் இப்படி இருக்கு இவனோட நிலைமை. இந்த இடத்துல ரெண்டையும் ஒன்றா சொல்ல வராரு. இந்த இடத்துல கூற்றுவன் போல கொள்ளுதலை செய்யும் வேடேந்திய சீவகன் இரண்டு பேரையும் இப்ப கூற வராரு. காந்தர்வத்தை எப்படி இருக்கிறாங்க, சீவகன் எப்படி இருக்கா அப்படிங்கிற ரெண்டையும் சொல்றதுதான் இந்த 791. தத்தையை காக்க நடக்கும் வாட். ஏன்னா இந்த இடத்துல அவன் இது செஞ்சாதான் அவளைய அந்த தத்தையை காக்க முடியும், அடைய முடியும். அந்த எண்ணத்துல இப்படி இந்த போர் நடந்தது. இடர்களையும் மந்திரம் சொல்லுகிறார். தம்பியே சீவகன் நோக்கி சாமரை வெய்பறி மான்செவி வீர மந்திரம் இம்மரம் நம்மிடர் கெட இரண்டும் வல்லையாய் நம்பி நீ மொழிகன நயந்து கூறினான். அப்போ இத சொல்றாங்க, அங்கே சீவகன் தன் தம்பியாக நந்தனை பார்த்து, பிடரின் முடியிலும் விரைந்து செல்லும் ஆற்றலும் கொண்டவை நமது குதிரைகள். நினைத்தால் பறப்பதும் அவ்வாறு நிறுத்து பிற்பதுமாய இரு வீர மந்திரங்களை அவற்றின் காதுகளில் சொல்லுவர். நிஜமாவே இது இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு
அதாவது படிக்கும் போது உண்மை மாதிரியே இருக்கும். ஆனா அப்படி இருந்ததா இல்லைன்னா அந்த திருத்தக்க தேவர் அப்படி எழுதுறத பார்த்தா, அதாவது விரைந்து செல்லும் குதிரைகளை நினைத்தால் நீ சொல்லிட்டா, நம்ம காதுல சொல்லிட்டா அது பறக்குமா, நிறுத்துன்னு சொல்லிட்டால் நின்றுமா. அவ்வாறு நிறுத்திப்ப இரு வீர மந்திரங்கள் மந்திரங்கள் அதுக்கு கத்து கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு அந்த மந்திரங்களுக்கு ஏற்ப அது செயல்படுமா. நம் துன்பத்தை நீக்கும் மந்திரங்களை கற்றவனே செல்க, நம் இடர் களைக அப்படின்னு சொல்றாங்க செய்வோம். இத நீங்க அந்த அவருடைய தம்பி ஆகிய அவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க. அப்ப அந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னா குதிரைகள் அதற்கு ஏற்றவாறு செயல்படும் என நயந்துரைத்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது படிக்க படிக்க பார்த்தா ஆசிரியருடைய அந்த விருத்தமும் அவருடைய அந்த அழகாக அவருடைய அந்த வர்ணனைகளும் அவருடைய அந்த எடுத்து சொல்லும் விதமும் உவமையும் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்ப அவர் சொல்லிட்டாரா, இடர்களையும் மந்திரம் சொல்லுக. இப்ப சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? குதிரைகள் அந்தரத்தில் பறந்த குதிரைகள் அப்படின்னு. மந்திரம் கேட்டு நாங்கும் வானெட்டி புகுவை போல் அந்தரத்திலிருந்த வாளிக்கண்ணிடம் இட்ட மாலை சுந்தரக்கண்ணி மேனி மாலை நகலில் தன்னில் கண்ணுள்ளிட்ட மைந்தர விரும்பும் ஒவ்வா வான்புலம் காவல் கொண்டார். இப்ப மந்திரத்தை சொன்னதுனால என்ன ஆகும்? கண்டிப்பா குதிரைகள் அந்தரத்துல பறக்காத வரும். நந்தட்டன் குதிரையை வழிபடுத்தி செல்லும் கடிவாள கயிற்று சரிபார்த்து காற்றுக்கோளை வழக்கையில் எடுத்து வெற்றி நம்மை அடைக என்று குதிரைகளை காற்றுக்கோள் கொண்டு வழிநடத்தி செல்கிற குதிரைகள் பாய்ந்து செல்லும் வேகத்தை ஒரே என சொற்கள் வரவில்லை. அவ்வளவு வேகமா போகும். குதிரைகள் கிங்கனி மணிவானை மொழி படைகளிலும் காதுகளிலும் அழகிய பொற்றேர் அவர்கள் கண்களிலும் பொருந்தி கண்களை விட்டு அகலாமல் நின்றன. நம்ம படிக்கிறதுக்கே அப்படி இருக்குன்னா அதை அப்படியே பார்த்து அவர் எழுதின மாதிரி எழுதியிருக்காருன்னா அப்புறம் பாருங்க. அப்ப குதிரைகள்ல வேற என்னவே சொல்லல, வெற்றி நம்மை அடைக அப்படின்னு அந்த குதிரை காதல சொல்றாங்க. இதனாலதானே என்னமோ எல்லாமே நல்லதை நான் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். நல்லதை நல்லதை சொல், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதா நடக்குங்கிறது மாதிரி. இப்ப வேற இதுல என்ன மந்திர சொல்லுன்னா வேற எதுவும் சொல்லு பாருங்க. வெற்றி நம்மை அடைக்க, இவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதை நல்ல விதமா கட்டாயமா வெற்றி நம்ம அடையும். அந்த குதிரைக்கு கூட அதை பழக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெற்றி நம்ம அடையங்கிற மந்திரம் சொல்லுதான் குதிரை கொடுத்துருக்காங்க. குதிரை அதை வாங்கிட்டு அவ்வளவு வேகமா பறந்து அதுக்கேத்த மாதிரி அதோட மாலையின் மொழி படைகள் அது கண்கள்ல எல்லாமே தெரியறத பார்த்தா ஒரே ஒரு 4 வரியில என்னெல்லாம் அவரால் சொல்ல முடியுமோ அவளையும் சொல்லியிருக்கிறாங்க. பாக்குறப்ப மிக சிறப்பா இருக்கு. விண்ணிலே பறந்த சீவகன் தேர். அடுத்து பாருங்க, சீவகனுடைய தேரை சொல்லிட்டார். அண்ணல் தேர் பறவை என்பார், அருவமே உருவம் என்பார், மன்னதே வானதென்பார், மனத்ததே முகத்தது என்பார், கண்ணதே செய்யதென்பார், கலங்கனூர் கலியை நோக்கி பண்ணிய வீதி பற்றி மண்டலம் பயிற்றவானே. இங்கே எப்படி இருக்கு? குதிரைகள் முதல்ல பறந்தது. இப்ப சீவனுடைய தேர் பறக்குது. சீவகனது தேரை பறவை என்பார் சிலர், உருவம் அற்றது என்பார் சிலர், உருவம் என்பார் சிலர், மண்ணிலே சொல்வது என்பார் சிலர், அது விண்ணிலே பறக்க கடியது என்பார் சிலர், மனத்திலே உள்ளது என்பார் சிலர், அல்ல முகத்திலே உள்ளது என்று மருத்துவம் செய்வார் சிலர், கண்ணிலே உள்ளது என்பார் சிலர், சிலரோ செவிகளில் உள்ளது என்பார். இவ்வாறு சீவகனின் தேரை கண்டவர்கள் பலரும் பலவிதமாய் கூறி கதி கலங்கினர்.
வந்து மேகத்துல பறக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் ஒவ்வொருத்தருக்கும் இல்ல இல்ல இது பறவை இல்ல, அது உருவமே இல்லைங்கிறார். உருவம் இருக்குதுங்கிறார். அப்ப பாக்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒவ்வொரு மாதிரி தெரியாது. அப்ப அந்த அளவுக்கு சீவகனுடைய தேர் பறக்குது. அப்ப தேர்ன்னா தேர் பறக்குதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப உண்மையிலேயே இது பறக்குமான்னு ஒரு சந்தேகம் வரும். அப்ப சந்தேகம் வந்ததுன்னா ஒரு இது உருவமா ஒண்ணு இருக்கு, அதுல விண்ணில இருக்கா மண்ணுல இருக்கா எப்படி இருக்கு, செவிகள்ல தான் நமக்கு அப்படி கேக்குதா, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அப்படி இருக்கு சீவன் தேரை கண்டவன். பலரும் பலவிதமாக கூறி கதி கலைஞரும் குதிரை நூல் விட்டு உணர்ந்த சீவகனும் அதில் பண்ணிய வீதி என்னும் கதியை தொடங்கி மண்டலம் என்னும் கதியை பயிற்சி செய்தான். அதே ஒரு பயிற்சி. எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சிங்கிறது மிக முக்கியமா இருக்குங்கிறத இதெல்லாம் சாதாரணமா தேரை பறக்க விட முடியுமா? அப்ப அந்த தேரை நம்ம பகவத்கீதை மகாபாரதத்துல ஒரு அடி கீழே இது பண்ணாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் படிச்சப்போ அதுல என்ன தெரியுது நம்மளுக்கு? அந்த நம்ம அர்ஜுனன் தலையை மட்டும்தான் இது பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அடி கீழே இறக்கிடாருங்க. இது எல்லாத்துக்குமே அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி அந்த பயிற்சியை செய்தா மட்டும்தான் இந்த தேரை எப்படி விட முடியும், எந்த மாதிரி அந்த நேரத்துக்கு பயன்படுத்த முடியும், அத அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. வீதி என்னும் கதியை தொடங்கி மண்டலம் என்னும் கதியை பயிற்சி செய்தான். அப்ப அந்த அளவுக்கு பயிற்சி பெற்று அவனுக்கு அதை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கனால அவனுடைய தேர் பறக்குது. எல்லாருடைய தேர் பறக்குமா, அவனுடைய தேர் பறக்குது. அடுத்து சிறகு கொண்ட ஞாயிறாய் பறந்தது. அகில் கொண்ட கொல்லி வட்டம் ஆறுயிர் மேய்வு நெகிழ் கொண்ட மின்னு தோற்றம் முழுகிய வீசேற்றாகி மிகழ் கொண்ட விளைந்தாலே விழுங்கிய சிறகார் தோற்றி பகல் கொண்டு பறக்கும் தேரார் காளைதன் பயன் பெற்றேனே. அதாவது சிறகு கொண்ட ஞாயிறாய் பறந்தது. சிறகு கொண்ட ஞாயிறாய் அது எப்படி பாருங்க. அதாவது ஞாயிறே ஆற்றல் உண்டது, அதுக்கு சிறகு கொண்ட ஞாயிறாய் அவர் போடுற அதான் அந்த முதல் வரியே நமக்கு அவ்வளவு சீவனன் சிறப்பு வாய்ந்த தேரானது அதில் தனது ஒளி கொள்ளி வட்டத்தை கொண்டிருந்தது. அதான் சூரியனை போல உயிர்களை வெல்லும் காலச்சக்கரமும் கொண்டிருந்தது. மேகத்திலேயே மின்னல் தோற்கும்படி ஒளி வீசியது. பாத்துக்கோங்க, மின்னலித்தான் ஒளி இது ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க பாட்டுங்க. ஏன்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே அதோட இதை நம்ம பார்த்துருந்தோம். மிகுதியான வேகத்துடன் வந்து கொண்டிருந்தது. அப்ப இவ்வளவு வேகமா இவ்வளவு ஒளியுடன இவ்வளவு சிறப்பான வட்டத்தை கொண்டு வரும்போது முண்டிருக்கும் போரை தானே முடிந்து வந்து விடுவதை போல ஒரு சிறகை தோற்றுவித்து ஞாயிற்றை கொண்டு பறந்தது. அப்ப அந்த சிறகை கொண்டு அந்த ஞாயிற்றை கொண்டு பறந்ததுன்னா அப்ப அவ்வளவு தூரம் அதுவால இந்த ஒளி பொருந்தியது போக முடியுங்கிறத இங்க கற்பனை பண்ணியிருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு பாக்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சுப்பாங்க. இவ்வளவு தூரம் ஒளி வீசிய நம்ம உண்டதிலேயே ஆற்றல் மிகுந்த ஒளி அதிகமா தரக்கூடியது ஞாயிறு சூரியன் தான் சொல்றோம். அப்ப அதுவே பறந்து வந்த மாதிரி இங்க இருந்தது அப்படிங்கிறத அழகா இங்க ஆசிரியர் சிறப்பா தேரை பற்றி மிக அழகா கூறியிருக்கார். முதல்ல தேர் பறந்தது, அடுத்து தேரை பற்றிய தேரு எப்படி ஞாயிறை போல பறந்தது, ஞாயிறோட அந்த ஒளி வீசியம் எப்படி இருந்தது, அதுவே பறந்து வந்தது போல இருந்தது அப்படிங்கிறத இங்க இருக்கிறாங்க. ஞாயிறா பறந்த தேர், ஏன்னா அந்த அளவுக்கு ஒளி வீசிட்டு. அடுத்து போர் கவசங்கள் கலன்ற பகைவர் காலற்ற வைர மாலை வெண்கொடை கவிழ்ந்த நித்தியம் வேறற்ற கவசம் என்ற தாமரையற்ற நான் மாலுற்ற மன்னர் தங்கள் வணங்கையற்று ஒழித்த வல்லல் கோலுற்ற குனிந்தேவாறு சிலை குனிந்தொழித்த நன்றே. இப்ப போர்க்கவசங்கள் கலைஞர் இதெல்லாம் பார்த்தா
பயம் வருமா வராதா? யாருக்குனாலும் பயம் வரும். இப்ப என்ன பண்றா, வைரமணி மாலைகள் உடைய பெண் கொற்ற குடைகளின் காம்புகள் அருந்தும் மயிற்பீலி குஞ்சங்கள் கலன்று வீழ்ந்தன. ஏழணிந்த போர்க்கவசங்கள் கலன்றன. வெண் சாளரைகள் உருண்டு விழுந்தன. வில்லின் ஆண்கள் அறுபட்டன. இதற்கெல்லாம் மேலாக சீவகன் தன் வில்லை வளைத்து தந்தையின் பால் மனம் மயங்கிய மன்னர்களை நோக்கி அவர்கள் செயலிழந்து குன்று வண்ணம் அம்புகளை தொடுத்தார். பாருங்க, இப்படி தொடுத்தா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க தோத்துருவாங்க. அதுக்கு எப்படி கொடுக்குறாரு பாருங்க. வைரமணி மாலைகளுடைய வெண்கொற்ற குடைகளின் காம்புகள் அருந்தும், அந்த காம்புகள் அந்த குடைகளோட காம்புகள் அருந்தும். மயிர்பீலி குஞ்சங்கள் சுழன்றும் வீழ்ந்தன. எல்லாமே அவனுடைய அந்த இதுல வீழ்ந்தது. இவ்வளவு ஆற்றல் மிக்க இப்படி தேர்ல இப்படி வரும் பொழுது கட்டாயமாக மேலணிந்த கவசங்கள் எல்லாம் கலன்று விழுந்தது. இது எல்லாமே உருண்டு விழுந்தது. புள்ளின் ஆண்கள் எல்லாம் அறிந்தது. இப்படி பார்த்து அந்த மன்னர்களை நோக்கி அவர்கள் செயலிழந்து, அதாவது நம்ம செய்யறதை பார்த்தாலே அந்த செயல்களை பார்த்தாலே அவங்களுக்கு காட்டுவாங்கல்ல. படத்துல எல்லாம் கூட வில்லனும் கதாநாயகன் இருக்கும்போது கதாநாயகனை ரசிச்சு காட்டும் போது மற்ற வில்லன்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி, அதுவே சர்வ சாதாரண இதுக்கே இப்படி பயந்துட்டு அப்புறம் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே அந்த இத இப்ப நினைச்சு பார்த்தா இவங்க செய்யற இத்தனையும் பார்த்தாலே அவங்களுக்கு இன்னும் செயல் இழந்தே போயிடுவாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அளவுக்கு அம்புகளை தொடுத்தான். அப்ப அவங்களால அந்த இடத்துல இனிமே போரிட முடியாது அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு வந்தாங்களாம். அடுத்து தந்தையின் விழிகள் போன்ற அம்புகள். நுங்கனை வீணை வென்ற நூபர வடிவித்தாள் வெங்கலி தடங்கன் கண்டீர் விருந்தற்கு எதிர் கொள்மினர். வெங்கலி அரசருக்கெல்லாம் போரொன்று விரண்டுமாக செங்கல் பகலி ஒப்புளித்துள்ள புள்ளிவாறு ஊட்டினானே. தந்தையின் விழிகள் போன்ற அம்புகள். இப்போ நமக்கு யார் மேல கோபம் இருக்குமோ, போரில் பங்கேற்காத நல்ல மனமுள்ள மன்னர்கள் அணிமணிகள் மட்டுமே அணிந்திருந்தனர். போரில் பங்கு கொண்ட தீய மனமுள்ள மன்னர்கள் மட்டுமே போர்க்கவசங்கள் அணிந்தனர். எப்படி கொடுக்குறாங்க? போரில் பங்கேற்காத நல்ல மனமுள்ள மன்னர்கள் அணிமணிகள் மட்டும்தான் அணிந்திருந்தாங்க. யாரு தீய மனம் உள்ளவர்களோ அவங்க போர்க்கவசம் அணிந்திருந்தாங்க. சீவகன் செலுத்திய அம்புகளானது கவச மார்புகளை தாக்கி கிழித்தன. இப்ப யாரெல்லாம் கவசம் அணிஞ்சு அந்த போர் இது பண்ணிருந்தாங்களோ அவங்களுடைய அம்பு அவங்களதான் பல உயிர்களை கவர்ந்தும் பிற மனைவியை விரும்பும் தீமையை இனி எடுத்து எந்த பிறவிலும் செய்யாதீர்கள் என்று சொல்வன போல் எங்கும் பாய்ந்து பரவினார். எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அதுல யார் நல்ல மனம் உள்ளவர்கள், யார் நல்ல தீய மனம் உள்ளவர்கள், யாரோட அம்பு யார அழகா தாக்கினது, யாரு இந்த மாதிரி தீமையான மனது உடையவர்கள் அவர்களை மட்டும்தான் தாக்கியது, அவர்களை ஏன் தாக்கியது, இனிமேல் இந்த பிறவியில எந்த தவறு செய்யாதீர்கள், இந்த பிறர் மனை விரும்புவதை செய்யாதீர்கள் என்று சொல்வன போல பாய்ந்து பரவின அப்படின்னு அட்டகாசமா கொடுத்திருக்காரு தன்னுடைய அந்த இதுல. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க பாய்ந்து கருங்குன்றுகள் என விழுந்த யானைகள், மீன் எரி தூண்டில் போன்று வெஞ்சிரை நான்கள் அற்ற தேனெறி குன்ற மெத்த தின்கச்சை துணியை குவிந்த வேலம் வானெறி காட்டு பிந்தேர் கயிற்றிற்கு வறிய வேந்தர் பூநெறி யாழி ஏந்தி பொய்யனவும் குழம்பி யார்த்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எட்டாவது பாடல்ல சீவகன் வில்லிலிருந்து விடுபட்டு பாய்ந்தன என்னெல்லாம் வெண்தலைகள். மீன்பிடி தூண்டிலை போல அரசரின் வில்லன் நான்கள் அறிந்தன. அவர்கள் ஏறி வந்த யானையின் வயிற்றில் கட்டப்படும் வன்மையான கயிறாய
கச்சுக்கள் அறுபட்டன. இந்த யானைகள் வண்டிகள் வைக்கும் திருவை கொண்டவோர் விழுந்தனர். வலிய தேடி வைக்கப்பட்ட குதிரைகள் தம்மை வழிப்படுத்தும் கடிவாள கயிர்கள் அறுபட்டன. எதிர்த்த வேந்தர்கள் சினங்கொண்டு உடலை பிளந்ததின் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பெரிய ஆரவாரத்தை செய்தனர். என்னெல்லாம் நடந்துச்சுன்னு விளக்கிட்டார். வில்லிலிருந்து வந்த வெண்கலங்கள் மீன்பிடி துண்டிலை அறுத்தன. ஏறி வந்த யானையின் அடிவயிற்றில் கட்டப்படும் வன்மையான கயிறை அதை அறுத்து, யானைகள் வண்டுமை அப்படியே விழுந்தா எப்படி இருக்கும், வண்டு மேய்கள் போல் விழுந்தது. வலிய தேரின் குதிரைகள் தம்மை வழிப்படுத்தும் கடிவாள கயிறு, ஏன்னா குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க, அந்த கயிறு எல்லாம் அதை வச்சு இப்படி எதிர்த்த வேந்தர்கள் சினம் கொண்டனர். அதனால அவங்க இப்படி தடுப்பாங்க, சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ஆரவாரம் செய்தனர் அப்படின்னு சொல்லி இந்த 776 இருந்து 800 வரைக்கும் அந்த போர்ல ஆரம்பித்து எப்படி அந்த முதல்ல அந்த இதை ஆரம்பித்ததுங்கிறத நமக்கு சொல்லி அவங்க சிவனுடைய பெருமை, அவனுடைய படைகளுடைய பெருமை, கூட இருந்தவர்களுடைய பெருமை, அந்த குதிரைப்படை யானைப்படை ஒவ்வொன்றும் அவங்களுடைய எப்படி இருந்தது எல்லாவற்றையும் மிக சிறப்பாக வர்ணனையோடு அதை நாம் நேரில் பார்ப்பது போலவே அதற்கான சரியான உவமைகளோடு நம்மை மிக அழகாக பாடல்களில் விருத்த பாடல்களில் அரங்கேற்றம் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி மிக சிறப்பான சீவசிந்தாமணியை படிக்க எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த வாய்ப்பு கிடைத்தது கூறி இந்த அருமையான நிகழ்வில் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கூறி நன்றி கூறுகிறேன். இடம் சார்கிறேன். நன்றி. அம்மா வணக்கம். ரொம்ப அற்புதமா தங்களுடைய அந்த ரசிப்புத்தன்மை வெளிப்பட்டது. தங்களுடைய உரையில நீங்க எப்படி ரசிக்கிறீங்கன்றத வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல எனக்கும் ஒரு பயம், ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க தண்ணி கூட குடிக்கிறதுக்கு மறுக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதனால வாய் திறந்து சொல்ல வேண்டியதா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அற்புதமா தங்களுடைய உரையை அமைத்து கொண்டமைக்கு மிக்க நன்றிங்கம்மா. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது, அதனால நம்ம சீக்கிரம் முடிக்க போறோம். சான்றோர் பெருமக்களே, 1 நிமிடத்தில் தாங்கள் பேசுவதென்றால் பேசலாம். ஐயா பேசலாம். மிக்க நன்றி பேராசிரியர் பெருந்தகை அவர்களே. அம்மையார் மிக அழகாக, ஏனென்றால் நமக்கெல்லாம் போர் திறம் தெரியாது, அதுவும் அந்த காலத்தில் எப்படி போரிட்டார்கள் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வது மிகவும் அரிதான விஷயம். இருந்தாலும் கூட அம்மையார் மிகவும் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதிக சிரமத்தை எடுத்து நமக்கு எடுத்துரைத்தார்கள். அம்மையார் திருத்த தேவரின் கற்பனை போல எடுத்து கூறினார்கள். அதில் நான் கொஞ்சம் வேறுபடுகின்றேன். ஏனென்றால் விஞ்சையர் கோமானால் இந்த இவர்களுக்கு போர் வித்தியை கடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால் புறவிகளை நன்றாக பறக்கிறபடியாக, அந்த ஆங்கிலத்தில் ஏரோடைனமிக்னு சொல்லுவாங்க, அந்த புறவிகள் நல்லா பறக்கும் பொழுது 5 விதமா பறக்கும் பொழுது அந்த அந்த விசை அதாவது புவி விசையை விட மேலே நிற்கிற மாதிரி, அது மாதிரிலாம் அதே மாதிரி தேர் கூட இவர் கற்றுக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆணரை மேற்கும் பொழுது கூட வங்கனம் செய்தார். இது கம்பராமாயணத்தில் மறுபடியும் நமக்கு கம்பன் அதனை பயன்கொள்கின்றார். அந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புறவிகள் அங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணும் பொழுது ஒரு மேலே பறக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்கோ, அது பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா யானையினுடைய நெத்தியில் வைப்பதாக அழகாக வந்தது. இது மாதிரி அவங்களுக்கு எதிர்பாராத, இந்த மண்ணுலக அரசர்களுக்கு இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றுக்கொன்று போரிட்டு இருந்தால் வெற்றி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆகாயத்தில் மேரி செய்ததுனால இது பெரியது. இது திருத்தகரின் கற்பனை இல்லை, அது விஞ்சையருடைய
வித்தை இவருடைய பழக்கத்தினால அச்சநிதி வழியாக கற்றதாக நான் நினைக்கின்றேன். மறுபடியும் அம்மையாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக அழகாக நீங்க பேசுகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. மிக்க நன்றி நன்றி. ஐயா. சான்றோர் பெருமக்களே, எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கின்றோம். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து சீவக சிந்தாமணி ஒரு உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை இதுவரை 32 அமர்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. இந்த வகையில் இன்றைய அமர்வும் சிறப்புற்று 2 அமர்வுகளும் சிறப்புற்று அமைந்திருந்தன. அவர்களுக்கு நேரம்தான் போதாது. அந்த வகையில் ரொம்ப அற்புதமாக தங்களுடைய உரையை அமைத்துக் கொண்டார்கள். இருவருக்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கின்றோம். இது நாம் நிறைவு பகுதிக்கு வருகிறோம். இந்த நிறைவு பகுதியில் சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் ஆய்வாளர் நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். அத்துடன் இந்த நிகழ்வை இன்றைய மங்கள பாடலோடு நாம் நிறைவு செய்யலாம். ஐயா, தொடங்கலாம் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நானு பலர் இருக்கிறாங்க மங்கள வாழ்த்து பேசுறவங்கன்னா, இன்னைக்கு சுகந்தி மேடத்தை நான் கேட்டுக்கின்னு அவங்க பாடினாங்களா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடியா இருக்கீங்களாமா? சுகந்தி மேடம் இருக்காங்களா? இருக்கிறாங்க ஐயா. அவங்க பாடின நீங்க பாடுங்கம்மா. திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கினிது அரசன் ஆள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூல் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க அம்மா. இதே போல நாள்தோறும் நமக்கு அந்த முதல் பாடல்களை 2 பாட்டையும் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா செய்யலாம் ஐயா. ஒவ்வொரு நாளும் அந்த முதல் பாடல்களை பாடும்போது எல்லோருக்குமே அது ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் நினைக்கிறாங்கம்மா. பாடலாம் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இரு சகோதரர்களுடைய பேச்சும் உரையும் மிக சிறப்பாக அழகாக இருந்தது. மிக்க நன்றி. நேரம் தான் கடந்து போச்சுங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப அற்புதமா 2 பேருடைய உரையும் அமைந்தது. மிக்க நன்றியை இருவருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்களினுடைய முன்னிலையில் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.